ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை ஒவ்வொரு மாவட்டத்தோரில் தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஆலயமும் தேவார பாடல் பெற்ற ஆலயம்தான். மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா 1300 ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயமாக கருதப்படுது. இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆக்கூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா தான் தோன்றி ஈஸ்வரன் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அது மட்டுமல்லாது இங்கே இறைவன் சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சியளிப்பது மிகவும் சிறப்பு. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா வளர் நெடுங்கண்ணியாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலை விருட்சம் பார்த்தீங்கன்னா சரக்கொற்றை மரம் நமக்கு தலை விருட்சமாக சொல்லப்படுது. இது காவிரி தென்கலை 48வது தலமாக இந்த தலம் அமைப்பட்டுள்ளது. இது தேவார பாடல் பெற்ற ஆலயமாகவும் அமைப்பட்டிருக்கிறது. இங்கே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடல் பெற்ற ஆலயமாகவும் இந்த ஆலயம் கருதப்படுது. இங்கே சிறப்புலி நாயனார் அவதரித்த தலமும் இந்த தலமும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, 1001 என்ற திருநாமத்தில் இங்கே சிவபெருமானுக்கு ஒரு திருநாமமும் இங்கே கருதப்படுகிறது. இது வரலாறு என்னன்னாக்கா, அந்த சிறப்புலி நாயனார் இருக்கார் இல்லையா, அவர் மிகுந்த சிவபக்தர். அவர் என்ன பண்ணுறாரு, தினமும் சிவபக்தருக்கு உணவு விருந்து படிச்சுட்டு தான் அவர் சாப்பிடவே போவார். அப்படி ஒரு கொள்கை கடைப்பிடிச்சிட்டு வர்றாரு சிவனடியார் இந்த சிறப்புலி நாயனார் என்றவங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு டைம் ஒரு ஆசை வருது. நம்ம 1000 சிவனடியார்களுக்கு விருந்து படைக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது. இந்த ஆசையை போயிட்டு சிவபெருமான் முறையிடுறாரு. முறையிட்டுட்டு இந்த அவருடைய ஆசையை ஆரம்பிக்கிறாரு. 1000 சிவனடியார்களுக்கு 48 நாள் ஆகுது உணவு கொடுக்கறது. 1000 பேர் வரத்துக்கு 48 நாள். அப்போ 48 நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சிவனரும் வந்துட்டாங்க. 999 சிவனடியாரும் வந்துட்டாங்க. அப்படி வந்தால் கூட ஒரே ஒரு சிவனடியார் குறையுது. ஒரு சிவனடியார் குறைஞ்ச உடனே அவருக்கு மிகுந்த வருத்தப்படுறார். நான் இந்த விருந்தலையோ இல்லை இறைவன் கொண்ட பக்தியிலையோ எந்த தவறு செய்யலை, இருந்தாலும் இறைவன் என்னையே எப்படி சோதிக்கிறாங்க, இன்னும் ஒரு சிவனடியார் வரலையான்னு சொல்லிட்டு போயிட்டு சிவபெருமான்ட்டு மனமுருகி வேதனையோடு வேண்டுறாங்க. வேண்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயதான முதியோர் தோற்ற சிவபெருமான் வர்றாரு சிவனடியாராக. வந்துட்டு அங்கே சிறப்புலி நாயனார் படித்த விருந்தில் கலந்துட்டு அங்கே உணவை சாப்பிட்றாரு. இதனால தான் 1001 சிவனடியாராக கலந்த சிவபெருமானுக்கு தான் இங்கே 1001 என்ற திருநாமம் இந்த ஆலயத்தில் வழங்கப்படுது. அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டையன் என்ற மன்னனுக்கு தீராத வயிற்று வலி அல்சர் மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் பண்ணாத வைத்தியமே இல்லை. இருந்தாலும் போயிட்டு கடைசியாக சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருன்ட்டு. அப்படி கடவுள் பார்த்துக்குவார் சொல்கிற போது பட்சத்தில் இந்த அரசர் என்ன பண்ணுறாரு, சென்று இறைவனுடைய சிவபெருமான்ட்ட முறையிடுறாரு. உட்காந்து முறையிடும்போது அங்கே சிவபெருமான் ஒரு ஆசாரி குரலில், நீ இங்கே 3 தலைவிருட்சம் உள்ள இடத்துல ஒரு ஆலயத்தை அமைச்சினாக்கா உன்னுடைய உடல் உள்ள நோயெல்லாம் அற்றுப்போன்னு சொல்கிறாரு. இந்த மன்னரும் ஊரை சுற்றி தேடி தேடி பார்க்குறாரு. 3 தலைவிருட்சம் உள்ள மரம் எங்கன்னு பார்க்குறாரு. தேடும்போது அவருக்கு அப்புறம் கிடைக்கிது சரக்கொற்றை, பாக்கு, வில்வம். இது 3 இடத்துல கிடைக்கும்போது அங்கு ஒரு ஆலயத்தை அமைக்க அவர் முற்படுறாரு. அப்படி முற்படும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானை வணங்கிட்டு அந்த ஆலயத்து பணியை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது சுவர் எழுப்புறாங்க. சுவர் இடிஞ்சு விழுது. மறுநாள் சுவர் எழுப்புறாங்க. மறுபடியும் சுவர் இடிஞ்சு விழுது. இதுமாதிரி தொடர்ந்து எழுப்புகிற சுவரில் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும்போது மன்னருக்கு மிகுந்த மன வருத்தமாகுது. வருத்தம் அடைஞ்சு போயிட்டு அங்கே இருக்கிற பிள்ளையார்கிட்ட, அரச மரத்து பிள்ளையார்கிட்ட முறையிடுறாரு. இது மாதிரி நான் எந்த குறை வைக்கல, ஆனால் ஐயன் என்னை இப்படி சோதிக்கிறாரு, கற்ற சுவரில் இடிஞ்சு விழுது, என்ன காரணம்னு தெரியல சொல்லி கேட்கும்போது அங்கே விநாயகர் ஒரு ஆஸ்தாரி குரலில் ஒழிக்கிறாரு. நீ இது மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற குளத்தில் சென்று 3 நிமிஷம் தண்ணியில் முழுகி எழுந்துரு, சுவர் தானாக நின்றுன்னு சொல்கிறார். இந்த மன்னருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இது கற்ற சுவர் இடிஞ்சு விழுந்து சொல்கிறேன், அதுக்கு ஏதாவது கிடைக்கும் ஐடியா கிடைக்கும் பார்த்தாக்கா இவங்க தண்ணியில் முழுகி இருந்தால் செவர் நிற்குன்னு சொல்கிறாங்களே சொல்லிட்டு அவருக்கு ஒரு தயக்கம் வருது.
இருந்தாலும் சரி எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டோம். தண்ணீல முழுகுறது தானே சொல்லிட்டு, சென்று என்ன பண்றாரு, இந்த குளத்தில முக்குறாரு. முக்கிட்டு அந்த 3 நிமிஷம் இறைவனையே வேற எந்த நினைவும் இல்ல. இறைவன மட்டுமே நினைக்கிறாரு. நினைச்சிட்டு எழுந்து குளத்த விட்டு எழுந்து வராரு. அவரால் கட்டுப்பட்டு, இடிபட்டு விழுந்த சுவர்கள் அனைத்தும் அப்படியே எழுந்து தள்ளார நிக்குது. இத பார்த்து அவருக்கு ஆச்சரியமா வருது. அந்த மண்ணுடைய வயிற்று வலி நோயும் அவர விட்டு விலகுது. அப்படி இங்கே ஆட்சி அமைக்க செய்றாங்க. அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த கோயில் வந்து கட்டிடம் நின்னதால மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாரு மன்னர். அதனால எல்லாருக்கும் உணவு படைக்கிறாங்க. உணவு படைச்சும்போது ஒருத்தருக்கு உணவு படைச்ச அவர் கேட்குறாரு, அந்த சிவன் இப்ப இறைவன் கேட்குறாங்க, "உங்க பேர் என்னன்னு?" "யாதும் யாம் ஊரேன்னு" கேட்கிறாரு. மன்னருக்கு எதிர்ப்பு பதில் சொல்றதால மன்னருக்கு கோவம் வருது. என்ன பண்றாங்க, அவர தண்டிக்கிறதுக்காக ஆட்கள துரத்துறாங்க. ஆட்கள விட்டு துரத்தும்போது அந்த முதியவர் வந்து வேகமா ஓடுறாரு. ஆட்கள துரத்தி ஓடுறாங்க. அங்க ஒரு புற்றுடைய மண்ணுடைய குழியில வந்து இந்த முனிவர் கீழ விழுந்துடுறாரு. அப்பொழுது இவங்க விடத்தள்ள ஒரு பெரிய கடப்பாரைலாம் கொண்டு வந்து அந்த புத்த இடிக்கிறாங்க. இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு கல்லு. அங்க பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமான் வந்து தான் தோன்றிய விஸ்வேஸ்வரர் அங்க சுயம்புலிங்கமா காட்சியளிக்கிறாங்க. இத பார்த்த மன்னருக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அடைஞ்சு, "நீங்க தான் இந்த இப்படி வந்து தான் தோன்றியா வந்திருக்கிறீங்க. இந்த ஆலயத்தில அமைப்பேர்ன்னு" சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மகிழ்ச்சியோட அந்த லிங்கத்த எடுத்து அங்க பிரதிஷ்டை செஞ்சு வணங்குறாங்க. அப்படி சிறப்பு பெற்ற லிங்கம் தான் தான் தோன்றிய ஈஸ்வரர் ஆக்கூர் தான் தோன்றிய ஈஸ்வரர் ஆலயம். அதனால வேண்டும் வரம் கொடுக்கிற வல்லமை பெற்ற ஆலயம் தான் இந்த ஆலயம். அதனால அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்ப உருவாக்கிக்கிட்டு நீங்க சென்று தான் தோன்றிய ஈஸ்வரரையும் வணங்கி, எல்லாம் வல்ல ஈஸ்வரர் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய!